யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். என்ன தெரியுமா, நம்ம வீடியோ ஒரு அப்லோட் பண்ணால் அந்த அப்லோடில் டிஸ்கஷனில் வந்து நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த டிஸ்கஷனில் வந்து நம்ம பேர் போட்டாலும் சரி, பேர் நம்ம எதனா ஒரு பேர் செலக்ட் பண்ணுறலாம், அந்த செலக்ட் பண்ண கீழே வந்து நம்மளுக்கு அது வேணால் நம்ம இதிலே பண்ணி பார்க்கலான்னா சர்ச் பண்ணாலும் கீழே ஒரு சர்ச் பண்ணுற போல் வர மாதிரி அது சர்ச்சில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து வரும். ஃபஸ்ட்டு பேர் போட்டாலும் சரி, எது கம்மியாக இருக்கிற ரேங்கிங்கு அந்த ரேங்கிங் பேர் நீங்கள் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டில் ரெண்டாவது ரேங்கிங் பேர் நீங்கள் அதே செலக்ட் பண்ணி போட்டால் அதுவும் நீங்கள் பேசிக்கிற வீடியோக்கும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து இதுவாகும். அப்படி இல்லையா நீங்கள் காப்பி பண்ணி கூட வேறு ப்ரௌசரில் கூட போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதை செக் பண்ணும்போது நீங்கள் இதில் வந்து செக் பண்ணும்போது அதில் வந்து லைன் தெரியும். என்னென்ன வீடியோ அது சொல்கிறீங்களோ அது வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன்னா அதுக்கு வந்து மீனிங் வந்து நீங்கள் தமிழும் பேசலாம், வேறு சேனல் மானிட்டேஷன் சேனல் இதில் அதுக்கு பதில் நீங்கள் என்ன போட்டுக்கோங்க அது போடலாம். அதுக்கு வரும் பாருங்க, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது நான் அது போல் பண்ணுறதுக்கு மானிட்டேஷன் பற்றி நம்ம என்னென்ன பேசிக்கிறோமோ அதை பற்றி எல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறோம். அதில் ட்ரெண்டிங்கிற வீடியோ வந்து இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்களா, சர்ச் பண்ணும்போது நான் டைப் பண்ணது கீபோர்டு இல்லாதனால இப்போ அதை டைப் பண்ணுறேன், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து லைனாக வரும் பாருங்க. அது சர்ச் பண்ணும்போது நம்ம மானிட்டேஷன் சேனல் ஆல்ரெடி போட்டுக்கிறோம், மானிட்டேஷன் பற்றி பேசி போட்டுக்கிறோங்களா. இப்போ இந்த வீடியோவில் நான் மானிட்டேஷன் பற்றி தான் போட்டுக்கிறேன். அந்த மானிட்டேஷன் பற்றி ஆல்ரெடி போட்டுக்கிறவங்களுக்கு அதில் வந்து டாபிக் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் நல்லா இருக்கிறது பார்த்துக்கணும். நம்ம அதில் மீனிங் நம்ம கொஞ்சம் கேன்சல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக போட்டு கூட அவங்க போடுற காப்பி கூட போடக்கூடாது. நம்ம இதே பண்ணோம், அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நம்ம இது பண்ணி போடணும். அப்போ போடும்போது என்ன தெரியுமா, அதுக்கு வந்து பேர் பார்க்கணும். அந்த பேர் நம்ம போட்டு பேருக்கும் அதுக்கும் நம்ம இது கரெக்டாக இருக்குதா இல்லை அதில் கொஞ்சம் இது பண்ணலாமா சரி இருக்கணும். அப்போ காப்பி பண்ணும்போது அந்த காப்பி நம்ம இருக்குதா கரெக்டாக இருக்குதா இல்லையா, அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து எது வந்து நம்ம ரேங்கிங் வரும்னு சொல்லி இது பண்ணி நம்ம அந்த பேர் போடலாம். நான் வந்து அது போல் போடல கேப்பிங். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாட்ச். தேங்க்யூ. வாட்ச்.